ஹிமாலயாஸ்ல இருக்கிற சோழா பாஸ் நம்ம சோழ மன்னர் கரிகால சோழரால வந்ததுன்னு இங்க எத்தனை இந்தியர்களுக்கு தெரியும்? வெண்ணி போர்ல சேரர்களையும் பாண்டியர்களையும் ஜெயிச்ச அப்புறம் இமயம் நோக்கி பெரும் படையோட புறப்பட்டார் கரிகாலர். சோழ மண்டல கரை வழியா தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு இடையில வழிமறிச்ச கலிங்க மற்றும் வஜ்ர தேசத்தை தோக்கடிச்சு முன்னேறினார். கடும் குளிரையும் பொருட்படுத்தாத கரிகால சோழர் இமயத்தை சீக்கிரம் அடையக்கூடிய ஒரு புது வழியை கண்டுபிடிச்சாரு. அதுதான் இன்னைக்கு சிக்கிமையும் டிபெட்டையும் இணைக்கக்கூடிய சோழா பாஸ். அதன் வழியா இமயத்துடைய உயரமான சிகரத்துக்கு போய் சோழ பாண்டியர்களுடைய முத்திரைய அங்க இருந்த பாறையில கரிகாலரால பொறிக்கப்பட்ட வரலாறு நம்மளுடைய சிலப்பதிகாரத்திலையும் பெரிய புராணத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. கரிகாலரால உருவாக்கப்பட்ட சோழா பாஸும் அவர் கடந்து வந்த சோழ மலைத்தொடரும் இன்னைக்கும் ஹிமாலயாஸ்ல ட்ரெக்கிங் போறவங்க அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியா இருக்கு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சோழா பாஸ் பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மன்னர் கரிகால சோழரை பத்தியும் நார்த் இந்தியால ஒரு ஸ்கூல் சிலபஸ்ல கூட இன்க்ளூட் பண்ணலையே. ஏன்? இமயத்தையே வென்ற கரிகால சோழர் ஒரு தமிழர்ன்றதுனால புறக்கணிக்கப்படுமா?